கிரிப்டோ கரன்சி எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லை, என்ன பண்ணலாம்? மணி இருந்தால் மட்டும்தான் கிரிப்டோ கரன்சி எஜுகேஷன் எடுக்கலான்னு சொல்லி எந்த ரூலும் இல்லை. ஓகே, எஜுகேஷனுங்கிறது நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ மணி பே பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக எடுக்கிற எஜுகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஃப்ரீயாக எடுக்கிற எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஓர்டருக்கு படிச்சுட்டு போவீங்களா, ஓர்டருக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்குமா, கிடைக்கவே மாட்டேங்குன்னு சொல்லலை, கிடைக்குமா, ஆன்லைனில் யூடியூப்பில் டிக்டாக்ல அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டால் லைக் வெரி ரேர். ஓகே, ஸோ அப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு அதில் வர டவுட்ஸுகளை கிளியர் பண்ணுறது உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று கிடைக்குமான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு கேள்விக்குறி. அடுத்தது, நீங்கள் படிக்கிற விஷயம் சரியான விஷயம் தானா, அதுக்கு ஆல்ரெடி இதில் போனாக்கள் செஞ்ச விஷயம் தானா, இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கான்னுட்டா அது இருக்கலாம், இல்லாமல் விடலாம், அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் நீங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம், ஒரு கோர்ஸ் ஒன்றை வாங்கி படிக்கக்குள்ள அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் இல்லாட்டி அந்த கோர்ஸை உருவாக்கினவர் போன அந்த பாதையை அவருக்கு நடந்த பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் உண்மையாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அவர் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார். ஸோ அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை ஃப்ரீ எஜுகேஷனில் படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை நீங்கள் குறைக்கலாம். ஓகே, நீங்கள் உதாரணத்துக்கு ஃப்ரீயாக படிக்கிறதில்ல உங்களுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எடுக்கிற ஒரு விஷயத்தை படித்து முடிக்கணும்னா ஒரு கோர்ஸ் ஒன்று வாங்கி பிடிக்கக்குள்ள அதே விஷயத்தை ஒரு 4 மாதத்துலேயே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். என்ன தேவையில்லாத விஷயங்களை படிக்க மாட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு ஓர்டரில் மொடியூல் 1 மொடியூல் 2 மொடியூல் 3 கூட உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் ஒரு விஷயத்தை தேடக்குள்ளே நீங்கள் முதலாவது பார்க்குற வீடியோ அது முதலாவது ஸ்டெப்பாங்கிறது தெரியாது. முதலாவது நீங்கள் பார்க்குற வீடியோ 15வது ஸ்டெப் கூட இருக்கலாம். 15வது ஸ்டெப் வழங்கணும்னா அதுக்கு முதல் இருக்கிற 14 ஸ்டெப்பும் நீங்கள் படிக்கணும். அது எங்கே இருக்கின்றாலும் நீங்கள் திரும்ப தேடணும். ஓகே, ஸோ உங்களோட தேடல் குறைக்கப்படும் நீங்கள் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீ எஜுகேஷன் எடுக்கக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்காது. ஓகே, சில நேரம் கம்யூனிட்டிஸ் இருக்குது, அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் சரியான சப்போர்ட் கிடைக்குமா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் நீங்கள் கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்கலாம், அநேகமாக அவங்க ஒரு கம்யூனிட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்குன்னு சொல்லி என்னென்ன ஒரு ஹெல்ப் ஒன்று அசைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு படிச்சுட்டு போகக்குள்ள வர டவுட்ஸுகளை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நீங்கள் தைரியமாக படிச்சுட்டு போகலாம். இப்போ இன்றைக்கி விளங்க மாட்டிக்காங்கிறது சொல்லி ஒரு கவலை ஒன்று படத்தவில்லை, நீங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் பே பண்ணி படிக்கக்குள்ளே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் உண்டு, எப்படியும் கட்டாயம் இருக்கும். அது ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். அப்படியான விஷயங்கள் அட்வான்டேஜஸ்கள் நீங்கள் பே பண்ணி படிக்கக்குள்ளே இருக்குது. ஆனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் தாராளமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நானே நிறைய கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான வீடியோ யூடியூப்லேயும் போட்டிருக்கிறேன், டிக்டாக்லேயும் போட்டிருக்கேன். தாராளமாக போய் படித்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் பே பண்ணி படிக்கிறதுக்கும் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னுட்டா எஸ், நான் ஆல்ரெடி அதுக்குரிய வித்தியாசத்தை எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஸ்டில் அதுக்காக பே பண்ணினா தான் உங்களுக்கு நாலேஜ் எடுக்கலாம், பேமெண்ட் பண்ணாட்டி நாலேஜ் எடுக்க இயலாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் பேமெண்ட் பண்ணாட்டியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குற திறன் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேடி படிக்கிற திறன் எவ்வளோக்கு இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அதை விளங்கெடுப்பீங்கிறது தங்கியிருக்குது. ஓகே, இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் பேமெண்ட் பண்ணி படிக்கிறத விரும்புவீங்களா, அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் ஃப்ரீயாக தேடி படிக்கிறத நீங்கள் விரும்புவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, HBU கன்சல்டன்சியால் நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன், பேமெண்ட் எஜுகேஷனும் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீ எஜுகேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் டிக்டாக் யூடியூப் சேனலில் நிறைய இருக்குது. ப்ளஸ் எங்களோட HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலும் ஃப்ரீ தான். அதில் நிறைய ஆர்ட்ராப்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய வேலை கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணி அடிஷனல் சப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிஸ்னஸ் அசோசியேட் அலோகேட் பண்ணுவோம். அவங்க உங்களுக்கு அந்த படித்து முடிக்கிற வரைக்கும் சரியா, ப்ளஸ் படித்து முடிஞ்சதுக்கு பிறகு கண்டினியூஸாக லைஃப் டைம் உங்களுக்கு கிரிப்டோ ரிலேட்டடாக எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு தருவாங்க. இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.